ஓசூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் ராமகிருஷ்ணா பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறும் நிகழ்வு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா பள்ளியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் ஆட்சி பெற்ற போதிலிருந்து அன்று முதல் இன்று வரை உருவாக்கி செயல்படுத்தி வரும் தமிழ்நாட்டின் வளம் பெறும் திட்டங்கள் பல திட்டங்களின் பயனாக மக்கள் பெற்றுள்ள தன்னிறைவு என்பது அவர்களை அதிகாரம் மிக்கவர்களாக மாற்றியுள்ளது. அதில் முக்கியமான திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கடந்த 15/7/2025ஆம் ஆண்டு அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த திட்டம் மக்கள் வாழ்வில் ஏற்படுத்தியுள்ள சிந்தனைகள் மாற்றங்கள் குறித்து மக்களின் உணர்வுகளை அறிந்து கொள்ளும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்னும் தலைப்பில் அரசு மூலமாக அனைத்து துறைகளும் கலந்து கொண்டு மனுக்கள் பெறும் முகாம்கள் துறைவாரியாக அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யும் மனுக்களை மாவட்ட செயலாளர், ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய்பிரகாஷ் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் ஓசூர் மாநகராட்சி மேயர் மரியாதைக்குரிய எஸ். சத்யா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் இன்று நேரில் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஓசூரில் 37வது, 38, 39 ஆகிய வார்டுகளில் இருந்து மக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை வழங்குதல், இலவச பட்டா, குறைகளுக்கான தீர்வுகள், மின்சாரத்துறை குறைகளுக்கான தீர்வுகள், மாற்றுத்திறனாளிக்கான திட்டங்கள், திருநங்கைகளுக்கான திட்டங்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் மீனவர்களுக்கும் ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையின் மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் என்றும் திட்டங்களை தீட்டி வளர்ச்சி என்னும் இலக்கை எளிதில் அடைத்து வரும் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மக்கள் வளர்ச்சியும், அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்று எல்லாருக்கும் எல்லாம் என்ற வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. நகராட்சி நிர்வாக குறைகளுக்கான தீர்வுகள் மற்றும் வருவாய்த்துறை குறைவுகளுக்கான தீர்வுகள் என மக்கள் பயனடைந்தனர். அதிலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து மக்களின் மனநிலை அறியும் விதமாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் ஊடக மையம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்னும் முகாம் இன்று 19/8/2025 முதல் நாளை 20/8/2025 வரை 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த நிகழ்வின் போது மாமன்ற உறுப்பினர் சென்னிரப்பா மற்றும் ஓசூர் மாநகர தெற்கு பகுதி செயலாளர் ராஜகோபாலகிருஷ்ணன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் தனலட்சுமி, பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் ஓசூர் முக்கிய திமுக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமகிருஷ்ணா ஸ்கூலில் சிறப்பு முகாம், முதலமைச்சருடைய சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இது முதல்வருடைய சிறப்புகள் என்னவென்றால் மக்களுக்காக, மக்கள் சேவைக்காக இன்று நமது தொகுதி கவுன்சிலர் சென்னிரப்பா அவர்கள் முன்னிலையில் நமது மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்களின் தலைமையிலும் இந்த முகாம் நடக்கிறது. சிறப்பு முகாம், முதலமைச்சர் முகாம் நடக்கிறது. அதில் மக்களுக்காக சிறப்பு தொகை 1000, மகளிர் சிறப்பு தொகை 1000 ரூபாயும், மக்கள் குறை தீர்ப்பதற்காக இபியில் உள்ள பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு மற்றும் முதலமைச்சருடைய காப்பீடு திட்டத்திற்காகவும் மற்றும் மருத்துவ நலத்திட்டத்திற்காகவும் இந்த முகாம், சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. 19, 20, 2 தேதிகளில் நடைபெறுகிறது. பொதுமக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் சார்பிலும் நம் தொகுதி செயலாளர் சார்பிலும் இந்த சிறப்பு முகாம் சிறப்பாக நடைபெறுகிறது.